அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகளையும் எண்ணற்ற தாந்திரீக ஜோதிட பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு, இந்த 5 பொருட்கள் உங்க பூஜை அறையில கண்டிப்பா இருக்கணும். இந்த 5 பொருட்கள் உங்க வீட்டு பூஜை அறையில இருந்தது அப்படின்னா உங்க வீட்டுல தெய்வ சக்தி அதிகமாகும், பண ஈர்ப்பு சக்தி உண்டாகும், பணம் சார்ந்த பிரச்சனைகள் வீட்டில் இல்லாம இருக்கும். இப்ப இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக மனவள பயிற்சி, அஷ்டவராகி உபாசனை பயிற்சி, இந்த 2 பயிற்சியுமே இப்ப ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பயிற்சியில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த 5 பொருட்கள்ல முதல் இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தான். கொஞ்சமா பச்சை கற்பூரம், 9 ஏலக்காய்கள். எப்ப நீங்க ஏலக்காய்கள் எடுத்து பூஜையில வச்சு வழிபாடு செய்யறதா இருந்தாலும் 9 ஏலக்காய்கள் எடுத்துக்கோங்க. நவ கிரகத்தின் அருளையும் பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது வசம்பு. இந்த வசம்பை அப்படியே வைக்காம வசம்பை சுத்தி நல்லா மஞ்சள் நூல் கட்டிருங்க. அடுத்த பொருள் கிராம்பு. கிராம்பும் 9 எடுத்துக்கணும். இதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெட்டி வேர். கொஞ்சமா எடுத்துக்கோங்க, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க போதும். இப்ப ஒரு சிறிய பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க. முதல்ல வெட்டி வேற வைங்க. அடுத்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள் சுத்திய ஒரு துண்டு வசம்பு, இது எல்லாத்தையும் வச்சு நல்லா டைட்டா கட்டி உங்க வீட்டு பூஜை அறையில குபேரர் சிலை, மகாலட்சுமி சிலை அல்லது பெருமாளுடைய சிலை, இந்த சிலைகளுக்கு முன்னாடி இந்த மூட்டையை வச்சிருங்க. இந்த மூட்டைக்கு முன்னாடி தினமும் நெய் தீபம் ஏத்துங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த மூட்டையை மாத்திக்கலாம். பழைய மூட்டையை நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சு பொடி பண்ணி இந்த பொடியை போட்டே தீபம் ஏத்தலாம். நெய் தீபம் ஏத்தும் போதெல்லாம் அந்த பொடியை கொஞ்சம் சேர்த்து நீங்க தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா உங்க வீட்டுல தெய்வம் நிரந்தரமா குடியிருக்கும். குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.